தாராவத்துலேருந்துங்க ஒரு 19 கிலோமீட்டரில் ஒரு ஏக்கரா 10 சென்ட் உள்ள கார்னர் சைட் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்குற முன்னாடி நம்ம சேனலை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கும் வடக்கும் அமைஞ்ச கார்னர் சைடாக விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. பொள்ளாச்சி கரூர் மெயின் ரோடு வந்து வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1.5 கிலோமீட்டர்லேயே வந்து பூமிக்கு வந்துடலாம். நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் வர அக்கம் பக்கம்லாம் ஃபுல்லாக வீடுகளாக இருக்குதுங்க. சுற்றியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவசாயம் பண்ணிகிட்டு இருக்க ஏரியாங்க. இதான் ரோடு பேஸுங்க. உங்களுக்கு ஒரு ஏக்கரா 10 சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 300 அடிக்கு மேலே வந்து ரோடு பேஸ் மட்டுங்க. தாரோட மட்டத்துக்கே வந்து பூமி அமைச்சிருக்குதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து தாராவத்துலேருந்து ஒரு 19 கிலோமீட்டர்லையுமே, திருப்பூர்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு 58 கிலோமீட்டர்லையுமே, பல்லடத்துலேருந்து வந்தீங்கன்னா ஒரு 41 கிலோமீட்டர்லையுமே, குடிமங்கலம் நாளூர்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு 11 கிலோமீட்டர்லையும் வந்து பூமிக்கு ரீச் ஆகிடலாங்க. மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கத்துலேயே வந்து பூமி அமைச்சிருக்குதுங்க. மெயின் ரோடுக்கு பக்கத்தில் வந்து ஒரு லேண்ட் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ இல்லை விவசாயத்துக்கோ இல்லை ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கோ தொடாயிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த லேண்ட் உங்களுக்கு சூட்டபுள் ஆகுங்க. ஒரு பக்கத்தே பாருங்க, பூமிக்கு தெம்பரம் வீடுங்க, கிழவ சைடும் வீடு இருக்குதுங்க, வடவ சைடும் வீடுகளாக இருக்குதுங்க. சுற்றியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஏபி பாஞ்சிட்டு இருக்க ஏரியாங்க. நம்ம பூமிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காடு தள்ளி பிஏபி மெயின் வைக்கல் போயிட்டு இருக்குதுங்க. பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்மண் பூமிங்க, கிணறோ சர்வீஸோ கிடையாதுங்க. மேற்கும் வடக்கும் அமைஞ்ச காரம் சைடாக விற்பனைக்கு வந்துருக்குதுங்க. பூமியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கரா 10 சென்ட்டுங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா உங்களுக்கு ஒரு ஏக்கரா 10 சென்ட்டுக்கு வந்து ஒரு 300 அடிக்கு மேலே ரோடு பேஸே வந்துருங்க. காடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாரோட மட்டத்துக்கே அமைஞ்சிருக்குதுங்க. விவசாயம் பண்ணுறதுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு நல்ல பூமிங்க. 2 பேர் வேணாலும் வாங்கி பிரித்து ஒரு 50 சென்ட் வேணால் 55 சென்ட்டாக வந்து பிரித்து கூட வச்சுக்கலாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.10ங்க. இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கர் அல்லது மொத்தமாக வந்து ஒரு ஏக்கரா 10 சென்ட் சேர்த்துங்க 65 லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கரா 10 சென்ட்டுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போகிறக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கத்துலேயே பூமி அமைஞ்சிருக்குதுங்க. கரெக்டாக குடிமங்கலத்துலேருந்து வந்தீங்கன்னா ஒரு 11 கிலோமீட்டர் பூமிக்கு வந்துடலாங்க. கிணறு வெட்டினாலோ அல்லது போர் வெட்டினாலும் தண்ணி ஆகுங்க. ஏன்னா நம்ம பூமிக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து பிஏபி மெயின் வைக்கல் போயிட்டு இருக்குதுங்க. அந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வட வரந்த பிஏபி மெயின் வைக்கலுங்க. சுற்றியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன வெங்காயம் போட்டு எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. மார்க்கெட் விவசாயம் பண்ணுறதுக்கு வந்து இது அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. 2 பேர் வேணாலும் வாங்கி பிரித்து வச்சுக்கிறது அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போட்டால் வந்து என்றைக்கு தப்பு வராதுங்க. மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்கிறனால வந்து ரீசேல் வேல்யூ அதிகங்க. சீக்கிரமே வந்து சேல் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாங்க. கரெக்டாக தாராவத்து வந்து 19 கிலோமீட்டருங்க. திருப்பூர்லேருந்து வந்தீங்கன்னா 58 கிலோமீட்டருங்க. குடிமங்கலத்துலேருந்து வந்தீங்கன்னா 11 கிலோமீட்டருங்க. பல்லடத்துலேருந்து 41 கிலோமீட்டருங்க. மொத்த ஏரியா வந்து 1.10ங்க.